மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருக்கும் சிஏ வீடியோன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இன்னைக்கான உங்களுக்கான டெய்லி சிஏ வீடியோ தான். ஸோ வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ என்னால் தான் ஃபாலோ பண்ண முடியாமல் போச்சு. ஸோ கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் வர முடியல. சாரி மக்களே. ஸோ சாரி கோச்சிக்கிறாதீங்க. ஸோ இனிமேல் வந்துடுவேன். ஸோ இன்றைக்கே ஒரு 2-3 வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ 2 நாள் 3 நாளைக்காவது அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பார்த்து முடிச்சிடலாம். ஸோ அது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது குவரிஸோ இஷ்யூஸ் வந்து எதாவது நடந்துச்சு மேலே இருக்க ஜாக்சன் சார் வருது எப்போ நாளும் மெசேஜ் பண்ணுங்க. சரியா? ஸோ ஜாக்சன் சார் கொஞ்சம் உட முடியல, அதனால தான் ஒரு வீடியோக்கு வர முடியல. ஸோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காப்புல. ஸோ இது சொல்ல வேணாம்னு நினச்சேன், பரவாயில்ல. ஸோ அதனால கொஞ்சம் பர்சனல் ரீசன் நிறையான்னு சொன்னேன். ஸோ சாரி கோச்சிக்காதீங்க. ஸோ ராயல் பாஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 1111 எனக்கு நீங்கள் ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். CWJ40 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ண கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் 16-17 கரண்ட் அஃபேர்ஸ் தான் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் நேற்று ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நேற்று போட வேண்டியது ஸோ மிஸ் ஆகி இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ நேற்று வீடியோ போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு டைம்லாம் போயிருச்சு. ஸோ அதனால தான். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் வேக்சினேஷன் டே மார்ச் 16 நேஷனல் வேக்சினேஷன் டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1995 டே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் 1995 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவோட முதல் ஓரல் போலியோ வேக்சின் வந்து அப்போ தான் கொண்டு வரப்பட்டுச்சு. சரியா? அதனால தான் இந்த வருஷத்துல இருந்து நேஷனல் வேக்சினேஷன் டே மார்ச் 16 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. நேஷனல் இம்யூனைசேஷன் டேன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ போலியோ அப்படின்ற வைரஸ் வந்து இப்போ வந்து இந்தியாவில இருந்து வெளியே போறதுக்கு இந்தியா வந்து போலியோ ஃப்ரீயா அறிவிக்கப்பட்டுச்சு. எப்போ 2014 சரியா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால 2014 அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷத்துல வந்து இந்த வேக்சின் கொடுத்து ஸோ போலியோ இல்லாத ஒரு கண்ட்ரியா இந்தியாவை மாத்திருக்காங்க. ஓகேவா? அந்த டேவை தான் வேர்ல்டு நேஷனல் வேக்சினேஷன் டேவாக இந்தியாவில் அப்சர்வ் பண்றாங்க மார்ச் 16. சரியா? ஸோ இதே மாதிரி நோ ஸ்மோக்கிங் டே வந்து இந்த வருஷம் மார்ச் 12. அதெல்லாம் வந்து நார்மலா வந்து செகண்ட் வெனஸ்டே ஆஃப் மார்ச் வந்து அப்சர்வ் பண்ணப்படும். செகண்ட் வெனஸ்டே ஆஃப் மார்ச் வந்து நோ ஸ்மோக்கிங் டேவாக அப்சர்வ் பண்ணப்படும். இந்த வருஷம் மார்ச் 12 வந்திருக்கு. சரியா? ஸோ ஸ்மோக்கர்ஸ் வந்து அவங்க வந்து குவிட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டொபாக்கோ ரிஸ்க் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்மோக்கிங் டே வந்து மார்ச் 12 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் வேக்சினேஷன். ஸோ வேக்சினேஷன் யாருக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்கள் பெற்றாலும் நீங்க வேக்சினேஷன் போட்டு தான் ஆகணும். சரியா? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ 16 வேக்சினேஷன் சின்ன குழந்தைக்கு போடுவாங்க. ஸோ குழந்தை அப்படின்றப்போ அது வந்து அந்த 16 பெற்று குழந்தை செல்வம்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ 16 பெற்றாலும் நீங்க வேக்சினேஷன் போட்டு தான் ஆகணும். அதுதான் ரூல். ரைட்? எப்படி ஆபிச்சுஸ் ஃபார்மர் இந்தியன் ஆல்ரவுண்டர் சையத் அபித் அலி died at 83. சையத் அபித் அலி அப்படின்னு சொல்லி இந்தியன் கிரிக்கெட்டர் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் இறந்து போயிட்டாரு. சரியா? ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்தியாவுக்கு ஒரு 29 டெஸ்ட் மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காரு, 5 ODIs வந்து விளையாண்டுருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாமே பண்ணுவாப்ல. ஸோ எல்லாம் பண்ணி கடைசியில் எதுவுமே பண்ண முடியாமல் இறந்து போயிட்டாரு. ஸோ சையத் அபித் அலி. ஸோ அவர் வந்து இந்தியன் கிரிக்கெட்டர் ஆல்ரவுண்டர் இறந்து போயிட்டாரு. சரியா? எஸ். ஸோ எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ? சாரி, ரீசெண்டாக வந்து இதே மாதிரி நம்ம ஸ்பின் இந்தியன் கிரிக்கெட்டர் தான். ஸோ ஸ்பின் எக்ஸ்பர்ட்டான ஸ்பின் கிரேட்டான ஷிவால்கர். சரியா? ஷிவால்கரும் வந்து இறந்து போயிருந்தாரு. அதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். ரைட். நெக்ஸ்ட். ஸோ இது க்ளூ சொல்லையா? எஸ், க்ளூ சொல். ஸோ இதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சையத் அபித் அலி. எஸ். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம எப்படி சொல்றது, அலி இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பேர் வச்சு யாராவது மொயின் அலி அவர் இங்கிலாந்து. ஸோ எஸ். ஸோ இந்தியாவில் அலின் பேர் வச்ச ஒரே ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. சரியா? முஸ்லீம் பேர் வச்சு அலின் பேர் வச்சவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஞாபகம். சரியா? சும்மா க்ளூ தானே. சமிட் இந்தியா மலேசியா டு கோச்சர் 14th ASEAN டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். அதாவது வந்து இந்தியாவும் மலேசியாவும் சேர்ந்து 14வது ASEAN டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் பிளஸ் எக்ஸ்பர்ட் ஒர்க்கிங் குரூப் ஆன் கவுண்டர் டெரரிசம் அந்த மீட்டிங் வந்து நியூ டெல்லியில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ஏசியன் கண்ட்ரிஸ் வந்து கலந்துருக்காங்க. ஸோ புருனே, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோ, மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், வியட்நாம், சிங்கப்பூர் அண்ட் தாய்லாந்து. ஸோ இவங்க எல்லாரும் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த மீட்டிங் எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எப்படி சொல்லி டெரரிசம் அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் குறைக்கிறதுக்கான வேலைகள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபார்ம் பண்ணணும், ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணணும், ஸோ அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றக்கான ஒரு மீட்டிங்காக தான் இந்த மீட்டிங் வந்து இருந்திருக்கிறது. ஸோ இது வந்து ஏசியன் அண்ட் அதை சேர்ந்தப்பட்ட கண்ட்ரிஸ் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸை வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் பற்றின ஒரு ஐடியாலஜி கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. நியூ டெல்லியில் நடந்திருக்கு. 14வது ஏசியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் பிளஸ் எக்ஸ்பர்ட் ஒர்க்கிங் குரூப் ஆன் கவுண்டர் டெரரிசம் மீட்டிங் வந்து நடந்திருக்கிறது. ரைட்டு. ஸோ இதே மாதிரி இந்தியா வந்து 353வது கவர்னிங் பாடி மீட்டிங், சரியா, பாடி மீட்டிங்ல வந்து கலந்துருக்காங்க. இந்தியா வந்து பார்ட்டா இருந்திருக்காங்க. எந்த மீட்டிங்ல அப்படின்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனோட 353வது கவர்னிங் பாடி மீட்டிங்ல வந்து கலந்துருக்காங்க. எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவால நடந்திருக்கு. ஸோ இந்தியா சைட்ல இருந்து லீட் பண்ணது யார் அப்படின்னா மிஸ் சுமிதா துவாரா.
மிஸ் சுமிதா தாவ்ரான்றவங்க தான் வந்து லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டோட செக்ரட்டரி, ரைட்டா? அவங்க தான் மிஸ் சுமிதா தாவ்ரா. அவங்க தான் நம்ம இந்த 353வது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனோட கவர்மெண்ட் பாடி மீட்டிங்ல வந்து கலந்துருக்காங்க, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி. ரைட்டே. எஸ் அவார்ட். ஸோ ஆர்பிஐ கெட்ஸ் குளோபல் ரெகக்னிஷன் ஃபார் ரோலிங் அவுட் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ். அதாவது ஆர்பிஐக்கு வந்து நம்ம சென்ட்ரல் பேங்கிங், லண்டன் யூகேல இருக்க சென்ட்ரல் பேங்கிங் ஆர்கனைசேஷன் வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்ட் 2025 அப்படின்ற அவார்டுக்காக ஆர்பிஐ செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? எதற்காக அப்படின்னா ஆர்பிஐயோட பிராவா அண்ட் சார்த்தி அப்படின்ற டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸை வந்து அங்கீகரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த 2 டிஜிட்டல் இனிஷியேட்டிவை மென்ஷன் பண்ணி ஆர்பிஐ வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்டு அப்படின்ற அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் பேங்கிங் ஆர்கனைசேஷன் எங்க இருக்காங்க அப்படின்னா லண்டன் யூகேல இருக்காங்க. ரைட். ஸோ முக்கியமாக இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேப்பர் பேஸ் சப்மிஷன் வந்து குறைக்கணும். ஸோ ஆர்பிஐயோட இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் வந்து பேப்பர் பேஸ் சப்மிஷன் வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காகவும், அதே டைம்ல வந்து நம்ம இந்த சாரதி இருக்கு பார்த்தீங்களா, அது எதுக்கு யூஸ் ஆகும்ன்றத சொல்லிடுறேன். ஸோ ஆர்பிஐயோட இன்டர்னல் ஒர்க் ஃப்ளோஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாத்தையும் அவங்க அதாவது இந்த எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களோட ஸ்டோர் பண்ணி டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுறதுக்கு, சேஃப்டியாக ஷேர் பண்ணுறதுக்கு, ஸோ ட்ராக்கிங் பண்ணுறது, டாஸ்க் ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு, ஒரு கொலாபரேஷன் வச்சுக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி ஆர்பிஐ சிஸ்டம்ஸோட சேர்ந்து செயல்படுறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் இந்த சாரதி அப்படின்றவங்க கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம பார்வா அப்படின்றது வந்து எதற்காக அப்படின்னா எக்ஸ்டர்னல் யூசர்ஸ், ஸோ அவங்களோட ரெகுலேட்டரி அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு இந்த பார்வா சைட்டை வந்து டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் இந்த அவார்டு வந்து நம்ம ஆர்பிஐக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்ட்ரல் பேங்கிங்கோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்ட் 2025. ரைட். ஸோ ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் ஆனது 1935. ஹெட்குவார்டர்ஸ் மும்பை, கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா. ரைட். ஸோ இதே மாதிரி முத்தூட் ஃபின்கேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்காட்சோட 2 கோல்டு அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. சரியா? 2 ஸ்காட்ச் அவார்ட்ஸ்ல 2 பிரஸ்டீஜியஸ் கோல்டு அவார்டை வந்து வின் பண்ணிருக்காங்க நம்ம முத்தூட் ஃபின்கேர் மைக்ரோஃபின். சரியா? ஃபின்கேர்ல முத்தூட் மைக்ரோஃபின். ரைட். ரேங்கிங். ஸோ இந்தியா டு பிகம் த வேர்ல்ட்ஸ் 3rd largest economy by 2028. அது மார்கன் ஸ்டான்லி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்கப்பா. ஸோ அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜெர்மனியை பீட் பண்ணி 3rd பிளேஸ்க்கு வேர்ல்டு 3rd largest எக்கானமியாக 2028 இந்தியா வந்துரும் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸோ இதெல்லாம் வந்து டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, இதெல்லாம் வந்து வில்லேஜஸ் வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் ஹப்பாகவும், ஸோ புது எக்கனாமிக் சென்டர்ஸாகவும் மாற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அதற்காகவும் ஸோ இந்த மாதிரி இந்தியாவோட எக்கனாமி வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏரியாஸ்ல நல்லா டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ அதனால இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் 3rd largest எக்கானமியா வந்து மாறும் அப்படின்னு சொல்லி மார்கன் ஸ்டான்லி அவங்களோட ஒரு ரிப்போர்ட்ல அறிவித்திருக்கிறார்கள். மாறும் 2028 சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா? மார்கன் ஸ்டான்லி. ஃபவுண்டர் 1935, நியூயார்க் யூஎஸ், சிஇஓ டெட்பிக். எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம எப்படி சொல்றது, குளோபல் லெவல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியை பிராண்டாக எல்ஐசி 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இதை சொல்லியிருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஃபினான்ஸ் இன்சூரன்ஸ் 100 ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல பிராண்ட் ஃபினான்ஸோட இன்சூரன்ஸ் 100 ரிப்போர்ட்ல தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குளோபல் லெவல்ல 3rd ஸ்ட்ராங்கஸ்ட் இன்சூரன்ஸ் பிராண்டாக எல்ஐசி வந்து பொறுப்பெடுத்து இடத்தை தக்க வச்சிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ சைனா லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ இது மாதிரி இன்னொரு கம்பெனி இருக்கு. ஸோ 2 கம்பெனி தான் டாப் பொசிஷன்ல இருக்காங்க. எஸ், ஜெர்மனியை சேர்ந்த ஒரு கம்பெனி. பேங்கிங். ஸோ எஸ்பிஐ டு செட்டப் ஏஎன் ஃபின்டெக் ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் யூனிட். அதாவது வந்து நம்ம எஸ்பிஐ வந்து ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இது முக்கியமாக எதை ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ புதுசாக வருது இந்த நியூ ஏஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இ-காமர்ஸ், ஃபின்டெக், ஸோ இவங்களுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயத்தை தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க நம்ம எஸ்பிஐ, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து எதற்காக இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முக்கியமாக நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி ஏஐ சம்பந்தப்பட்டது, இ-காமர்ஸ் சம்மந்தப்பட்டது, ஃபின்டெக் சம்மந்தப்பட்ட அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் எஸ்பிஐ வந்து இந்த முடிவுக்குள்ள வந்திருக்காங்க. ரைட். ஸோ இது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் பண்ணியிருக்கா? எஸ்பிஐ பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ சேர்மன் யாரு? சிஎஸ் ஷெட்டி. ஹெட்குவார்டர்ஸ் மும்பை. ஃபவுண்டட் 1955. எஸ். ஸோ இதே நம்ம எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ புதுசாக 2 சைல்டு இன்சூரன்ஸ் வந்தாங்க. எஸ்பிஐ லைஃப் ஸ்மார்ட் ஃபியூச்சர் ஸ்டார் அண்ட் எஸ்பிஐ லைஃப் ஸ்மார்ட் பிளாட்டினா யங் அச்சீவர் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நியூ சைல்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ். ரைட்டா? எஸ். ஸோ கிளியர். நெக்ஸ்ட். ஸோ கோடிஜிட் ப்ரொமோட்டர்ஸ் IRDA நாட் ஃபார் ஃபர்ஸ்ட் பிரைவேட் இன்சூரன்ஸ். அதாவது வந்து கோடிஜிட்டோட வேல்யூடிக்ஸ் RE அப்படின்ற இன்சூரன்ஸ் கம்பெனி கோடிஜிட் ப்ரமோட் பண்ற ஒரு
ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ரீஇன்சூரன்ஸ் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க நம்ம ஐஆர்டிஏ கிட்ட இருந்து. சரி, ஐஆர்டிஏ கிட்ட இருந்து நம்ம வேலிடெக்ஸ் ஆர்இ அப்படின்னு கோடிஜிட் ப்ரொமோட் பண்ற கம்பெனியான வேலிடெக்ஸ் ஆர்இ வந்து ரீஇன்சூரன்ஸ் லைசன்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. முதல் இன்சூரன்ஸ் இதுதான். ஸோ ஐஆர்டிஏயோட இந்த இனிஷியல் பேட் அப் கேபிட்டல் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து லைசன்ஸ் வாங்குற முதல் ரீஇன்சூரர் நம்ம வேலிடெக்ஸ் ஆர்இ கோடிஜிட்டோட கம்பெனி, ப்ரொமோஷன் கம்பெனி. சரி, ப்ரொமோஷனல் கம்பெனி. ஸோ எஸ், ஸோ கிளியர் எஸ். ஸோ இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து இதில் யாரெல்லாம் இதோட சேர்ந்து உள்ள வர அப்படின்னா ஓபன் வெஞ்சர்ஸ் எல்எல்பி வருவாங்க, அதே மாதிரி எஃப்ஏஎல் கார்பரேஷன்ஸும் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட். ஸோ இதோட சேர்த்து இந்தியாவில் வந்து ஸ்டேட் வந்து ஒன்லி டொமஸ்டிக் ரீஇன்சூரன்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து இப்போதைக்கு இது ஒன்று தான் இருக்கு. கரெக்டா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து 12 ஃபாரின் ரீஇன்சூரன்ஸ் பிரான்ச்சஸ் வந்து இந்தியாவில் இருக்கு. சரியா? ஸோ இந்தியாவில் நிறைய ஃபாரின் ரீஇன்சூரன்ஸ் பிரான்ச்சஸ் இருக்கு. முதல்ல இந்தியாவோட கம்பெனி வெளிநாட்டுக்கு போகிறது இந்த வேலிடெக்ஸ் ஆர்இ தான். ரைட்? ரீஇன்சூரன்ஸ் கம்பெனியாக. கிளியர்? ஸோ ஐஆர்டிஏயோட சேர்மன் தேபாஷிஷ் பாண்டா, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹைதராபாத், ஃபவுண்டட் 1999. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம ஐஆர்டிஏ வந்து இப்போ ரீசெண்டாக ஆனுவல் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் புக்கா இந்தியன் இன்சூரன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக நம்ம ஆனுவல் கிளைம் ரிசல்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஐஆர்டிஏஐ. அதாவது கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோனா வந்து ஸோ எந்த லெவலில் கிளைம் பண்ணியிருக்கீங்க, ஸோ கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எப்படி சொல்றது, 1,00,000 பேர் இன்சூரன்ஸ் போகிறாங்கன்னா எத்தனை பேர் அந்த கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அது எத்தனை பேர் செட்டில் ஆயிருக்கு, கிளைம் போட்டவங்க எத்தனை பேர் செட்டில் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ரேஷியோ டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஐஆர்டிஏ. ரைட்டு. இன்டர்நேஷனல். ஸோ யூஎன் அனௌன்சஸ் நியூ UN80 இனிஷியேட்டிவ் டு இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி. அதாவது வந்து நம்ம யுனைடெட் நேஷனோட ஜெனரல் செக்ரட்டரி இருக்கார் பாருங்க, அவர் வந்து UN80 அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இது முக்கியமாக எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம யூஎனோட 80 வருஷம் பழமையான யூஎனோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்கிறது அப்படின்றதுக்காக தான் இந்த UN80 இனிஷியேட்டிவ் அப்படின்ற இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு நம்ம யூனியன் நேஷனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்டரஸ். ரைட். ஸோ செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்டரஸ் எஸ்டாப்ளிஷ் ஆன 1945, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க், US. எஸ். ஸோ கிளியர். ஸோ எஸ்பிஐ லைஃப் அதே எழுந்திருக்கு பாருங்க. சாரி மக்களே, சாரி. ஃபர்ஸ்ட் எவர் ஃபிட் இந்தியா கார்னிவல் டு பி இனாகிரேட்டட் நியூ டெல்லி. அதாவது நம்ம ஃபிட் இந்தியா கார்னிவல் முதலாக ஒரு ஃபிட் இந்தியா கார்னிவல் வந்து நடக்குது. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் நியூ டெல்லியில் வந்து ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட்டோட முதல் ஃபிட் இந்தியா கார்னிவல் 3 டே ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ் ஃபெஸ்டிவல் வந்து நடக்க போகிறது. ஹெல்த்தி அண்ட் ஃபெஸ்டிவல் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக நடத்த போறாங்க. கிளியர்? ஸோ வந்து கிட்டத்தட்ட பாலிவுட் ஆக்டரான ஆயுஷ்மான் குரானா, எஸ் எங்க தான் இருக்கு ஆயுஷ்மான் குரானா, சாங்ராம் சிங் ரஸ்லரு, ஸோ வெல்னஸ் எக்ஸ்பர்ட்டான மிக்கி மேத்தா, ஸோ ஃபார்மர் ஷாங்கி சிங், ஸோ இது போக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு ஹோல்டரான ரோஷஸ் சௌத்ரி, ஸோ இவங்களாம் வந்து இந்த செலிப்ரேஷன் வந்து கலந்துக்க போறாங்க. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம சாகித்ய அகாடமி அவங்களோட ஆனுவல் ஃபெஸ்டிவல் ஆஃப் டெஸ்ட் 2025 எங்க நடத்த போறாங்க, நியூ டெல்லியில் நடத்த போறாங்க. சாகித்ய அகாடமி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே வராங்க. அவங்க வந்து அவங்களோட ஆனுவல் ஃபெஸ்டிவல் ஆஃப் லெட்டர்ஸ் 2025 வந்து நியூ டெல்லியில் நடத்த போறாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். ரைட்டு. நெக்ஸ்ட், பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி லான்ச்சஸ் இனிஷியேட்டிவ் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட். அதாவது உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி வந்து புதுசாக இனிஷியேட்டிவ் கொண்டிருக்காங்க. ஷாஷக் பஞ்சாயத் நெட்ரி அபியான், மாடல் உமன் ஃப்ரெண்ட்லி கிராம் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லி 2 விஷயத்தை வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது முக்கியமாக எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் சென்சிட்டிவ் கவர்னன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்படி சொல்றது, அதாவது வந்து இப்போ ஜெண்டர் வந்து மேபி ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வந்து இந்த டெவலப்மெண்ட்ல கவர்னன்ஸ் ஏரியாஸ் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஸோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளான்ஸை கொண்டு வந்துருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்து இந்த ஷாஷக் பஞ்சாயத் நேத்ரி அபியான்றது வந்து எதற்கானது அப்படின்னா நேஷனல் வைடாக வந்து கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ் பண்ண போகிறாங்க. சரியா? எங்கே அப்படின்னா உமன் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் உமன் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறது, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங், டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி கொடுக்குறது, ஸோ எல்லா ரூரல் கவர்மெண்ட்ஸ்லேயும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. அதற்கான அபியான் தான் இந்த ஷாஷக் பஞ்சாயத் நேத்ரி அபியான். ஸோ இந்த மாடல் உமன் ஃப்ரெண்ட்லி கிராம் பஞ்சாயத்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஜெண்டர் சென்சிட்டிவ் கவர்னன்ஸ் வந்து குறைக்கணும், ஸோ அதை வந்து சரி சமன் பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த மாடல் உமன் ஃப்ரெண்ட்லி கிராம் பஞ்சாயத்துன்ற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க நம்ம பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி யாரு, ராஜீவ் ரஞ்சன் சிங், கான்ஸ்டன்சிவ் மூங்கீர், பீகார். எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களோட 139வது ஃபவுண்டேஷன் டேவை அப்சர்வ் பண்றாங்க. சரியா? அதோட சேர்த்து கியான் பாரதம் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷனையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ரிச் ஆர்கிடெக்சர் லெகசியை வந்து எல்லா ஒரிஜினல் ஆர்கிவியல் மெட்டீரியல்ஸோடய வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தான் இந்த கியான் பாரதம் மிஷன் அப்படின்ற மிஷனை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா. சரியா? எஸ்.
ஸ்டேட். லச்சித் பார்புகான் போலீஸ் அகாடமி இனாகிரேட்டட் இன் அசாம். அதாவது வந்து நம்ம யூனியன் மினிஸ்டரான அமித்ஷா இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து நம்ம தெர்கான் அசாம்ல வந்து லச்சித் பார்புகான் போலீஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு அகாடமியை வந்து திறந்து வச்சிருக்காரு. ஸோ இது முக்கியமா வந்து அவங்களோட அசாமோட லெஜெண்டரி வாரியான பர்புகானுக்கு வந்து சாரி எஸ் கரெக்ட் தான் லச்சித் பர்புகான் சொல்லுவாங்க. ஸோ அவரோட அவரோட லெகசியை கொடுக்கணுன்றக்காக தான் அவரோட பேரே வந்து இந்த போலீஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதை வந்து அடுத்த 5 வருஷத்துக்குள்ள டாப் போலீஸ் ட்ரைனிங் அகாடமியை வந்து மாற்ற போறோம்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் காஸ்ட் 1,1050 கோடி ரூபாய். ரைட்டு. ஸோ அசாமோட கேபிட்டல் திஸ்பூர், கரண்ட் சிஎம் ஹிமந்த பிஸ்வ சர்மா, கவர்னர் லக்ஷ்மண் ஆச்சாரியா. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம லச்சித் பர்புகான் இருக்கார்ல, அவருக்கு ஒரு 41 அடி பெடஸ்டலை வச்சு 125 அடி உயரத்துக்கு ஒரு ஸ்டாச்சு ஒன்று வந்து செட் பண்ணி திறந்து வச்சிருக்காரு நம்ம மோடி ஐயா. ரைட்டா? ஸோ அவர் தான் கொண்டு வந்து வச்சாருன்னா அவரோட ஆர்டரில் ஸோ வந்து சேர்க்கப்பட்டு அதை வந்து திறந்து வைத்திருக்கிறார். ரைட்டு. ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்தியா டாப்ஸ் மெடல் டேலி அட் வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் 2025. அதாவது வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் கிராண்ட் பிரிக்ஸ் 2025ல இந்தியா தான் வந்து கிட்டத்தட்ட 134 மெடல், 45 கோல்டு, 40 சில்வர், 49 பிரான்ஸை வாங்கி டாப் பொசிஷன்ல வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ்ல வந்து டாப் பொசிஷன்ல இந்தியா தான் இருக்கிறார்கள். ரைட். ஸோ இந்த டோர்னமெண்ட் எங்க நடந்தது? ஜவஹர்லால் ஸ்டேடியம்ல இதுவும் நடந்திருக்கு. ஸோ முதல்ல இன்டர்நேஷனல் பேரா அத்லெட்டிக் ஈவெண்ட் வந்து இந்தியாவில் வந்து கண்டக்ட் ஆயிருக்கு. ரைட். கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியன் மாஸ்டர்ஸ், ஸோ நம்ம வெஸ்ட் இண்டீஸ் டீமை பீட் பண்ணி இந்தியன் மாஸ்டர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் லீகை வந்து வின் பண்ணிருக்காங்க. இந்தியாவோட இந்தியன் மாஸ்டர்ஸ் டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸை பீட் பண்ணி இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் லீக்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரியா? எஸ். ஸோ தான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். கிளியர் டன். அவ்வளோதான் மக்களே. ஸோ முடிந்தது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போயிருப்பேன் நம்புறேன். ஸோ ஸ்பீடாக தான் போயிருக்கேனா? எஸ், ஸ்பீடாக தான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூஸோ குவெரிஸோ ஏதாவது இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல தெரியப்படுது. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ வேற எதுவும் இல்லைன்னு நம்புறேன். ஸோ வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எப்போனாலும் நான் இதில் உங்களுக்கு ஃபோனில் மேபி கிளாஸ்லேயோ ஃபோன்லேயோ அவைலபிளாக இல்லைனாலும் எனக்கு மெசேஜ் போட்டுருங்க. வாட்ஸ்அப்லேயோ இதுலையோ நான் மெசேஜ் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ முடிச்சுக்கலாம் தானா? ஸோ ஒரே நிமிஷம். எஸ். ஸோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸோ குவரிஸோ இருந்துச்சுன்னா DAV_3073. ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போனாலும் என்னால் மெசேஜ் பண்ணுங்க, பார்த்து சரிப்பீங்க. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டடா, பபாய், see you.